டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தரலாம். 13ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 10196. ஸோ 196 ரிசல்ட்டு நமக்கு கொடுத்த கெஸ்ஸிங் டோட்டலாகவே ஃப்ளாப் ஆகிருக்கு. சிங்கிள் போர்டில் 9 கொடுத்துருந்தேன். என்னென்னா ஏ போர்ட்லேயும் சி போர்டு 9 கொடுத்துருந்தேன். ஆனால் பி போர்டு 9 வந்திருக்கு. இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது பாஸ் ஆகியிருந்திருக்கும். டோட்டலாகவே ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ 14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 2, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 6, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 6, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 6446 6996 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 269, அதோட பவர் நம்பரான 714 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 196 நாளைக்கு 296 வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய டைம் அப்படி வந்திருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா 463 சம்திங் வந்துச்சு. திருப்பி அடுத்த ஷோவே பார்த்தீங்கன்னா அந்த 463க்கு பதிலாக 468 சம்திங் ஏதோ ஒரு ஒரே ஒரு நம்பர் சேஞ்ச் ஆகி அதே நம்பர் 2 நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகிருந்துச்சு. ஸோ அதுமாதிரி நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்டிங்லேயும் இதேமாரி வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் பற்றி நான் அப்டேட் நான் சொல்லிடுறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக டெய்லியும் எல்லா ஷோக்குமான சிங்கிள் டிஜிட் ஆல் போர்டு, அதாவது இப்போ 8 மணிக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஆல் போர்டு வந்து கொடுத்தது எப்படி கொடுப்பேன்னா 2 நம்பர் நான் கொடுப்பேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது நான் யூடியூப்பில் கொடுக்குறேன் இல்லையா, ஆல் போர்டு வந்து 8 மணிக்கு 64 கொடுக்குறேன். அதே மாதிரி நான் வந்து 8 மணிக்கு அடுத்த நாளுக்கு காலையிலையோ இல்லை மதியமோ 8 மணிக்கு முன்னாடி நான் கொடுக்க வேண்டியது நான் கொடுப்பேன். 64 கொடுக்கலாம், இல்லை நான் 780 இதெல்லாம் கொடுப்பேன். ஆனால் மிஷின் நம்பர் வச்சு நான் ஒரு டைம் கொடுக்குறேன். அதனால் நான் குரூப் தனியாக நான் கொடுத்துருக்கேனே தவிர மற்றபடி யூடியூப் தனியாகவோ அது அப்படிலாம் கிடையாது. எனக்கு அந்த டைமில் மிஷின் நம்பரோ இல்லை வந்து 1 மணி ரிசல்ட்டோ சம்திங் அந்த நாளுக்கான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமோ இல்லை மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமோ எடுக்கிற நம்பர் தான் ஆல் போர்டு. ஒரு சில டைம் முன்னாடியே கூட கிடைக்கும். அதெல்லாம் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு மெத்தட்லேருந்து நான் எடுத்து நான் ஆல் போர்டு கொடுக்குறேன். மற்றபடி நான் டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட் நான் தரல, 4D தரவே கிடையாது குரூப்பில். ஸோ சிங்கிள் டிஜிட்டு ஆல் போர்டு 2 நம்பர் மட்டும் ஒரு ஷோக்கு தனித்தனியாக கொடுத்துட்ருக்கேன். அது வேணும்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் நான் சொல்லியிருந்த மாதிரி பர் மந்த் 250, அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்க. மற்றபடி மற்றவங்க யாரும் வர வேண்டாம். நீங்கள் வந்து நம்ம யூடியூப் வீடியோ கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் டேரெக்டாக போகணும் அவசியமே கிடையாது. இப்போ நான் ஏ போர்டில் 29 கொடுக்குறேன்னா உங்களுக்கு 24 கூட வரலாம், இல்லைனா 69க்கு வந்து 14 கூட வரலாம். எப்படி வேணால் வரலாம். நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் தான், நம்ம சேனல் பேரே லாட்டி கெஸ்ஸிங் ஒன்லி அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். தவிர கன்ஃபார்ம் நம்பர் எதுலேயுமே நான் சொல்ல கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். இப்போ நான் வந்து ஏ போர்டு 2-9 வரும் நான் இன்றைக்கி கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு மேபி 1-8 கூட வரலாம். அப்படி கூட நடக்கும் நிறைய டைமு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நான் கொடுக்குற நம்பரை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு கூட நீங்கள் உங்களோட மெத்தடில் கூட நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6446 கொடுக்குறேன். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 144 கூட வரலாம், அப்படி கூட வரலாம். இல்லையா 5445 கூட உங்களுக்கு கெஸ்டிங்கில் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ நான் 4ன்ற நம்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு 4ன்ற நம்பர் இருந்தால் நீங்கள் 4ன்ற நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் 6 உங்களுக்கு 5 வந்திருக்கு, எனக்கு 6 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் 5 6 நீங்கள் டிசைட் பண்ணி அது பேர் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி கூட நீங்கள் அப்படி தான் நீங்கள் போடணுமே தவிர நான் கொடுக்குற நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு நான் கிடையாது. யார் கெஸ்டிங் கொடுத்தாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு போடணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு மெத்தடை உருவாக்குங்க. அந்த மெத்தட் நம்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க இப்போ என்ன மாதிரி எத்தனையோ பேர் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோவோட ரெஃபரன்ஸும் எடுத்துக்கோங்க, என்னோடய வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே எடுத்துகிட்டு ஆனால் நீங்கள் போட போகிற ஃபைனல் நம்பர் வந்து நீங்கள் உங்களோட டெசிஷனாக மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றவங்க கொடுக்குறது அப்படியே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்லணுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பம் அது.